இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? நீ எல்லாம் ஹீரோவா? ஏதோ சைடா நடிச்சியா, அதோட நிறுத்திக்க. உன் தகுதி தராதரத்துக்கெல்லாம் பெருசா ஆசைப்படக்கூடாது, புரிஞ்சுதா? இப்படி ஏளனமா கொக்கரிச்ச ஒரு கூட்டத்துக்கு உடைச்சா சாதிக்க முடியும்னு காட்டினவர் தான் அன்னைக்கு வெட்டுக்கிளி பாலான்னு அறியப்பட்ட இன்றைய ஹீரோ பாலா. காரைக்காலில் பிறந்த ஒரு இளைஞன் காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்துல ஹீரோவா நடிப்பான்னு 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட பாலா கிட்ட கேட்டா தெரியலன்னு தான் சொல்லுவாரு. ஆனா உன்னால முடியாது, நீ எப்படி ஹீரோ ஆவ, முடிஞ்சா வந்து காட்டுடா. இப்படி வேடிக்கை பார்த்த கூட்டம் இளைஞனை பார்த்து சொன்னப்போ அன்னைக்கு எழுதப்பட்டது ஒரு சரித்திர நாயகனின் சகாப்தம். மக்களின் ஹீரோவா இன்னும் 10 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவை ரூல் பண்ண போற பாலன் ஆகாஷின் கதை. 1995 30ஆம் தேதி பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற ஜெகநாதனுக்கும் டெய்லரா வேலை பார்க்குற பூங்கோயிலுக்கும் காரைக்கால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2வது மகனா பிறந்தவர் தான் பாலன் ஆகாஷ். சின்ன வயசுல இருந்தே பாலா கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆளா தான் இருந்திருக்காரு. ஸ்கூல் டைம்லேயே கபடி, கொக்கோ, பால் பேட்மிண்டன்னு விளையாட்டுல கில்லியா இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு விளையாட்டுல முக்கியத்துவம் தராரோ அந்த அளவுக்கு படிப்புலையும் ஆர்வமா இருந்திருக்காரு. 10th 500க்கு 490 மதிப்பெண் எடுத்து ஸ்கூல் செகண்ட் வந்திருக்காருங்க. இது எல்லாத்தையும் விட அவரோட கனவுகள் எப்போதும் ஒரே மாதிரியா இருந்தது இல்லையா? பஸ் ஓட்டுறவரை பார்த்தா அவருக்கு பஸ் ஓட்டணும்னு தோணுமா, பிளைட்டை பார்த்தா பிளைட் ஓட்டணும்னு தோணுமா, இப்படி ஆசைகள் அவருக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கு. 11வது 12ல கலை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு டான்ஸ் மூலமா தன்னோட திறமையை வெளிப்படுத்திருக்காரு. இதுல நிறைய பாராட்டுகளும் புரிய நமக்குள்ள இப்படி ஒரு திறமையான மீடியா மேல அவருக்கு ஆர்வம் வருது. காமெடி ஷோஸ்லாம் ஃபாலோ பண்றதை ஒரு பழக்கமாவே மாத்திக்கிட்டாரு. இதை தொடர்ந்து தான் காமெடிக்கு நாங்க கேரண்டின்னு ஒரு காமெடி ஷோவுக்கு ஆடிஷன் பண்றாங்க. அந்த ஆடிஷனை இவர் அட்டன் பண்ணி நல்லாவும் பர்ஃபார்ம் பண்றாரு. செலக்ட் பண்ணவங்க என்னப்பா பண்ற, என்ன படிச்சுட்டு இருக்க, உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரும் +2 படிச்சுட்டு இருக்கேன், இது மாதிரி எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க 12வதுலாம் முடிச்சுட்டு அப்புறமா வாப்பா பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு மேடை நிகழ்ச்சியில அமுதவாணன் பர்ஃபார்ம் பண்றதை பார்க்குறாரு. இந்த அண்ணனை பார்த்தா நல்ல அண்ணன் மாதிரி தெரிகிறாரே, இவர்கிட்ட வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அண்ணன் நானும் உங்க கூட வந்துடவா, நான் இதெல்லாம் பண்ணுவேண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரிடா, நீ இப்போதானே 12வது படிச்சுட்டு இருக்க, 12வதுலாம் முடிச்சுட்டு வா பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. ஆனால் பாலா மற்றவங்க மாதிரி அதை அப்படியே விடாம 12வது முடிக்கிறாரு. நேராக அமுதவான வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. கதவு திறந்த அமுதவான